வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா லோக்சபா தேர்தல் திடீர் ரத்து, தேர்தல் ஆணையம் அறிவிப்பு, பரபரப்பில் இந்தியா. அதாவது லோக்சபா தேர்தல் விரைவில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் ஆணையர் அருள் கோயல் அவர்கள் திடீரென்று ராஜினாமா செய்து உள்ளார். இதனால் லோக்சபா தேர்தல் தள்ளி போகுமா என்ற பெரிய கேள்வியும் எழுந்துள்ள நிலையில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் அடுத்ததாக என்ன நடக்கும், புதிய தேர்தல் ஆணையரின் தேர்வு எப்படி இருக்கும் என்பது பற்றிய விவரம் வெளியாகி உள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை 3 முக்கிய பொறுப்புகள் உள்ளது. ஒன்று தலைமை தேர்தல் ஆணையர் பதவி, இன்னொன்று தேர்தல் ஆணையர் பதவி. இதில் தலைமை தேர்தல் ஆணையர் பதவிக்கு ஒருவரும், தேர்தல் ஆணையர் பொறுப்புக்கு 2 பேரும் நியமனம் செய்யப்படுவார்கள். இந்த தலைமை தேர்தல் ஆணையர் பொறுப்புகளில் ஓய்வு IAS அதிகாரிகள் தான் நியமனம் செய்யப்பட்டு வருகிறார்கள். தற்போது இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையராக ராஜீவ்குமார் பொறுப்பு வகித்து வருகிறார். அதே போல தேர்தல் ஆணையராக அருள் கோயல் இருந்தார். இன்னொரு தேர்தல் ஆணையர் பொறுப்பு காலியாக இருக்கிறது. இந்த சூழலில் தான் தேர்தல் ஆணையர் அருண் கோயல் அவர்கள் திடீரென்று ராஜினாமா செய்து உள்ளார். லோக்சபா தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் அவரது ராஜினாமா பல்வேறு சந்தேகங்களையும் கிளப்பியுள்ளது. அதே போல லோக்சபா தேர்தல் என்பது இந்தியா முழுமைக்கும் நடக்கும். இப்படியான சூழலில் தான் தற்போது இந்திய தேர்தல் ஆணையத்தில் 2 தேர்தல் ஆணையர் பொறுப்புகள் காலியாக உள்ளது. தேர்தல் ஆணையத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி ராஜீவ்குமார் மட்டுமே பொறுப்பில் உள்ளார். இதனால் லோக்சபா தேர்தல் அறிவிப்பு என்பது இந்த மாதம் வெளியாகுமா, இல்லாவிட்டால் தேர்தல் தள்ளி போகுமா என்று $1,000,000 கேள்விகளும் எழுந்து உள்ளது. இதற்கிடையில் தான் அருண் கோயல் அவர்கள் ராஜினாமா செய்திருப்பதை வைத்து மத்திய பாஜகவை எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டத் தொடங்கி வருகிறார்கள். இதனால் தற்போது இந்த விவகாரம் பூதாகரமாக மாறியுள்ளது. இந்த நிலையில் தான் தற்போது லோக்சபா தேர்தல் தேதி நெருங்கி வரும் நிலையில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் அடுத்து என்ன நடக்கும், காலியாக உள்ள தேர்தல் ஆணையர் பொறுப்புக்கு நியமனம் எப்படி நடக்கும் என்பது பற்றிய முக்கிய தகவல்கள் வெளியாகி உள்ளது. பொதுவாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையர் அல்லது தேர்தல் ஆணையர் ஓய்வு பெற்றாலே அல்லது பதவியை ராஜினாமா செய்தாலோ புதியவர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள். இந்த நியமனத்துக்கு என்று ஒரு வழிமுறை உள்ளது. அதாவது தேர்தல் ஆணையத்தில் தலைமை ஆணையர் தேர்தல் ஆணையர் பொறுப்புக்கு யாரை நியமிக்கலாம் என்பது மத்திய சட்ட அமைச்சர் தலைமையிலான 5 பேர் கொண்ட குழு தான் அதிகாரிகளை தேடும். இந்த தேர்தல் குழுவில் மத்திய அரசின் 2 முதன்மை செயலாளர்கள் இருப்பார்கள். இவர்கள் பணி ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள். அவர்களின் பின்னணி பற்றிய விவரங்களை சேகரித்து வழங்குவார்கள். இந்த குழு மொத்தம் 5 பேரின் பெயர்களை ஸ்டார்ட் லிஸ்ட் செய்து தேர்வுக்குழுக்கு அனுப்பி வைக்கும். தேர்வுக்குழு என்பது பிரதமர் தலைமையில் செயல்படும். தற்போது தேர்வுக்குழு தலைவராக பிரதமர் மோடி உள்ளார். இந்த குழுவில் பிரதமர் மோடி பரிந்துரைத்த 2 மத்திய அமைச்சர்கள், லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்டவர்கள் இடம்பெற்று இருப்பார்கள். இவர்கள் தேர்தல் குழு பரிந்துரைத்த 5 பேரில் ஒருவரை தேர்வு செய்து ஜனாதிபதி பரிந்துரைக்கு ஒப்புதலுக்கும் அனுப்புவார்கள். ஜனாதிபதி ஒப்புதல் வழங்கும் பட்சத்தில் அந்த நபர் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையர் அல்லது தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்படுவார்கள். இருப்பினும் இந்த நடைமுறைகளை செயல்படுத்தி புதிய தேர்தல் ஆணையர்களை நியமனம் செய்ய சிறிது காலம் பிடிக்கும் என்று விவரம் தெரிந்தவர்கள் கூறி வருகிறார்கள். இதனால் தற்போது இந்த தேர்தல் தள்ளி போக அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.